ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது மலை அம்பிகை ஆலயம். இது எங்கே இருக்குன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் அப்படிங்கிற ஒரு அழகிய கிராமத்தில் தான் இருக்குது. நம்ம தியாகதுர்கம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி ஒரு 2 கிலோமீட்டர் நியரஸ்ட்டில் நம்ம மலையாம்பிகை கோயில் போகணும், இல்லைனா மலை அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கேட்டோன்னா நமக்கு அங்கே வழி கிடைக்கும், நம்ம வந்துடலாம். இல்லைன்னா இதில் நம்ம காரில் வந்தோன்னா காரில் வரலாம், இல்லை பைக்கில் ஆட்டோ ஃபெசிலிட்டி அங்கே இருக்குது. ஏன்னா பஸ் ஸ்டாப்லேருந்து நியரஸ்ட்டாக நம்ம உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு பெரிய ஆர்ச்சே இருக்குது. நம்ம அதில் வர மாதிரி தான் இருக்குது. நம்ம இங்கே 400 அடி உயரத்தில் தான் மலை கோயிலாகவே அமைஞ்சிருக்கிற சமண குகையில் உள்ளார மலை அம்மன் இருக்குது. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே நிறைய குரங்குகள் அதிகமாக இருக்குது. நம்ம ஏதாவது ஃபுட் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்ம போடலாம். ஏன்னா அந்த காட்டுக்குள்ளார ரொம்ப பேர் வரல. நாங்கள் போயிருந்தப்போ எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் நாங்கள் போயிருந்தோம். அப்போ பார்க்கவே ரொம்ப ரம்மியமான அழகில், இயற்கை அழகில் நம்ம இந்த தியாகதுர்கம் கிராமத்தை நம்ம பார்க்கலாம். அதில் தான் இப்போ தீராக்குட்டி ஏறி போயிட்டுருக்கா. மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஒரு 400 படி தான் இருக்குது. கற்கோவிலாலேயே ஃபுல்லாகவே ஆகிருக்கு. பெரிய பெரிய மலைகள் இருக்குது. இதுவரையும் நம்ம எங்கேயுமே நம்ம இந்த அளவுக்கு நம்ம பார்த்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு பெரிய மலைகள் இருக்குது. அந்த மலையில் தாங்கி நம்ம அந்த கோவிலே இருக்கிறது தான் இன்னமுமே பிரமிப்பாக இருக்குது. பெரிய பெரிய கற்களில் கொண்டு ஒரு படியும் செதுக்கி நமக்கு வச்சுருக்காங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ஸ்லைடாகவும் நமக்கு பாதை கொடுத்துருக்காங்க. அது காட்டு பகுதியாகவே இருக்குது. ஏன்னா மலையில் அது எப்படியும் அந்த மரங்கள்லாம் முளைச்சிது அப்படின்னே தெரியல. அந்த அளவுக்கு நமக்கு வியப்பாக இருக்குது. சுற்றி பார்த்தோம் அப்படின்னா பன்னீர் பூக்கள் தான் அதிகமாக நமக்கு வச்சுருக்காங்க. அப்போ இலைகள் கொட்டி வெறும் பூக்கள் மட்டுமே அதிகமாகவே இருந்தது. நிறைய புது வகையான செடி மரங்கள் எல்லாமே இருக்குது. நமக்கு இப்படி குத்துவாக்கில் தான் இருக்குது படி. ஆனால் ரொம்ப அந்த அளவுக்கு நமக்கு கால் வலிக்கலை. ஓரளவுக்கு நம்ம ஏறிடலாம். வயசானவங்களாலையுமே ஏற முடியும். ஒரு 400 படி கட்டுக்கள் இருக்குன்னு நீங்கள் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு தான் இருக்குது. நிழலாக இருக்கிறதுனால நமக்கு வெயில் தெரியல. தீராக்குட்டி பார்த்திங்கன்னா அதில் ஏறி வந்துக்கிட்டு இருப்பா. இதுதான் நாங்கள் இப்போ நின்றுட்டுருக்கிறது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் போனோம். ஆனால் தொடர்ச்சியாக நம்மளால் ஏற முடியல. ஏறி பழக்கம் இல்லை. அங்கே இருக்கிற பன்னீர் பூவை தான் இவ பறிச்சிட்டு உளுந்துருக்கிறத அப்படியே தீராக்குட்டி அப்படியே எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கா. நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மலை தான். நாங்கள் போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா யாருமே அந்த ரொம்ப அளவுக்கு நமக்கு கூட்டம் இல்லை. ஏன்னா ரொம்ப உயரமான மலையில் இருக்கிறதுனாலேயே யாருமே ஏறலை அப்படின்னே சொல்லலாம். இங்கே கோவிலில் சிறப்புனா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் பெரிய விழாவாகவே இருக்குமா. அந்த நேரத்தில் மட்டும்தான் நமக்கு ஃபுல்லாகவே நமக்கு சாமியை திறந்து வச்சுருப்பாங்க. ஒரு கால பூஜை மட்டும்தான் நடக்குது. ரொம்ப மலை உயரத்தில் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற ஐயா ஒரு கால பூஜை மட்டும் செஞ்சுட்டு போயிடுறாங்க போல இருக்குது. நமக்கு கான்டாக்ட் நம்பர் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஐயாவோட நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்கள டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொடுப்பாங்க. நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த பாருங்க, இந்த மரம் கல்லுக்கு மேலேயே இருக்குது. அது எப்படி கிளம்பினா கீழே மண்ணிலேருந்து வரல, அந்த மலைக்கு மேலேருந்தே கிளம்பி இருக்கிறது தான் இன்னும் ஒரு வித்தியாசமாக இருக்குது. இப்போது நம்ம சுவாமி இதுக்கிட்ட நம்ம ரீச் ஆகிட்டோம் ஓரளவுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே விநாயகர் சன்னதி இருக்குது. அம்பாள் வரவேற்கிற மாரி நமக்கு வச்சுருந்தாங்க. அது சிலைகளையும் சைடில் வச்சுருக்காங்க. நாக சிலைகளுமே பிள்ளையாருக்கு எதிர்த்தாப்பில் அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம மேலே தான் நம்ம போகிறோம். அம்மன் கோவிலை நம்ம ரீச் ஆகிட்டோம். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாறைக்கு உள்ளார தான் இப்போது அம்மன் சிலை அமைஞ்சிருக்கு. இது கீழேருந்து நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னு உங்களுக்கே தெரியும் நல்லாவே. இந்த சைடில் பார்த்திங்கன்னா அம்மன் குகையில் சலசல இதுலேயும் ஒரு கல்லை தாங்கி இன்னொரு கல், ஒரு பெரிய பாறை தாங்கி இருக்கிற மாரி அமைச்சிருக்காங்க. நம்ம இப்போ அம்மனை தரிசிக்க போகிறோம். அம்மன் தரிசிக்கணும் சைட்லேயே பார்த்திங்கன்னா இங்கே அம்மன் எந்த விதமான விளக்கும் ஏற்றலை. ஏன்னா மலையில் இருக்கிறதுனால ஃபுல்லாக லைட்டெல்லாம் போடாமல் அப்படியே வச்சுருந்தாங்க. நாங்கள் போயிருந்தப்போ நம்ம அதெல்லாம் சாமியை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது கதவு வழியால். ஆனால் இருட்டாக தான் இருக்குது. இந்த பார்த்திங்கன்னா இதில் கல்லுக்கு உள்ளாரே தான் அந்த சாமி இருக்கும் பாருங்களேன். உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த கல்லுக்குள்ளே அப்படியே குடஞ்சி நம்ம கீழே குனிஞ்சு தான் போகணும் போல இருக்கும். உள்ளார நம்ம கதவு திறந்துருந்து போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான கோவிலாகவே இருக்குது. சைடில் துவார பாலகிகள் 2 சைடில் வச்சுருந்தாங்க. நம்ம அந்த சைட்லேயும் போய் நம்ம பார்க்கலாம். ஆனால் சுற்றி வர முடியாது. ஏன்னா பெரிய பெரிய பாறைகள் தான் இருக்குது அமைச்சிருந்தாங்க. எதிர்த்தாப்பில் பார்த்திங்கன்னா இது புளிய மரம். புளிய மரமும் ஃபுல்லாகவே விருட்சமாக மலைக்கு மேலே கிளம்பியிருந்தது. எதிர்த்தாப்பில் சிங்க வாகனத்தில் நம்ம நந்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே போல் அங்கே சிங்க வாகனத்தில் அதையும் அமைச்சிருந்தாங்க. சைடில் நம்ம பார்த்தோன்னா இதை நம்ம சுற்றி வர்றதுக்கான பகுதின்னு பார்த்தோன்னா இதுதான் இருக்குது பாருங்கள். உள்ளார ஆனால் இருட்டாக இருக்குது, பயமாக இருக்குது. நாங்கள் போகலை. ஆனால் சுற்றி நம்ம இப்படி ஆனால் அந்த பாறைக்கு இடுக்கு வழியால் நம்ம ஏன்னா தெரியாத இடத்துக்குள்ளார நம்ம போக முடியாது. என்ன இருக்குன்னு தெரியல. அதனால் ஏதாவது மிருகங்கள்லாம் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு
சைடில் அந்த பக்கமாக நம்ம அப்படியே சுற்றி வந்து நம்ம பார்க்கலாம். நாங்கள் பார்த்துட்டு அப்போ அடுத்ததாக வந்து நம்ம கீழே இறங்கியாச்சு. இப்போ தீராக்குட்டி மாமாவோட வந்துக்கிட்டு இருக்கா. இதுலேருந்து நம்ம இங்கே ஒரு கிணறு இருக்குதுன்னு சொன்னாங்க, இதையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். இது நம்ம வர வழியிலே தான் இருக்குது. ஃபுல்லாக நம்ம இறங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம போய் அந்த கிணறும் பார்க்கலாம். அதுவும் மலைக்குள்ளாரையே வந்து அந்த கிணறை வந்து அமைச்சிருந்தாங்க. இது நம்ம பிள்ளைங்களெல்லாம் அழைச்சிட்டு போனால் கொஞ்சம் பார்த்து தான் வச்சுக்கணும். இதுதான் அந்த கிணறு. மலையிலேயே பார்த்திங்கன்னா அந்த கிணறு மாதிரியே அமைச்சிருக்காங்க பாருங்களேன். இது வந்து நடுவுலையே அமைச்சிருக்கு. இது கொஞ்சம் ஆழமான பகுதியாக தான் இருக்கும். இதிலேருந்து நம்ம வியூ வந்து ஃபுல்லாகவே நம்ம பார்க்கலாம். கள்ளக்குறிச்சியோட வியூ இதுதான் வந்து ஃபைன் லொக்கேஷன் சொல்கிறோம்ல, ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கான சூப்பர் லொக்கேஷன்னா இது தான். ஆனால் நம்ம நின்று இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பெரிய மலைக்கு மேலே நம்ம நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு அது இன்றைக்கி பார்க்கும்போதே பயமாக இருக்குது. ஏன்னா கீழே வந்து சறுக்கு பாறை மாதிரி இருக்குது. அதில் ஏறி நம்ம விழுந்தோம்னா என்ன ஆகுறது? அதனால் ரொம்ப கவனமாக இருந்து அதை நம்ம எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மலையாம்பிகை அம்மனை தரிசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷனாக கள்ளக்குறிச்சியில் அமைஞ்சிருக்கிற முக்கியமான டெம்பிள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதற்கு தொடர்ச்சியாக பார்க்க எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.